ஓகே. ஸோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்களா? ஓகே, கிட்டத்தட்ட நானும் என் மூஞ்சியை கட்டி போட்டு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது ஓகே, அதை விட்டுருங்க. இப்போதைக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து நான் பப்ஜி விளாண்டுட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து எல்லாம் பப்ஜி விளாண்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வந்தேன். ஓகேவா? இப்படி வந்த செகண்டு இந்த கதவையும் பார்த்துக்கோங்க, இந்த இடத்தையும் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட யாருமே கிடையாது அந்த இடத்துல. ஒரே நிமிஷங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் இழுக்கிறேன், சவுண்டு கேட்டுச்சா? ஓகே, இப்போ அதே இடத்துல பாருங்க, இழுக்கிறேன், சவுண்டு கேட்குதா? இன்னும் நல்லாவே காட்டுறாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்த்தீங்களா? டக்குனு போய் பார்த்தாலும் யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே கிடைக்காது. எனக்கு இதுதான் ரொம்ப நாளாக வந்து நல்லா பாருங்க. இப்போ நான் இங்கே பாத்ரூம் வந்து இது பண்ணி இழுக்கிறேன் பாருங்க. ஸ்பீடை இழுத்தேன்னா அங்கே ஓப்பன் ஆகும். பாத்ரூம் கனெக்ஷனுக்கும் இங்கே என்ன கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. பாத்ரூம் டோருக்கும் இதுக்கும் சவுண்டு கிடைச்சா இங்கே இழுக்கிறேன், தெரியுதா? ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. சரி சார், இந்த பாத்ரூம் கனெக்ஷனுக்கும் அதுக்கு என்ன இருக்குன்னே தெரியும். ஒருவேளை இங்கே ஏர் இருக்கிறதுனால கனெக்ஷனா? எதுவுமே புரியல எனக்கு. ஒரு வாய்ப்புமே கிடையாது. இது என்னோட ரெஸ்ட் ரூம் தான். சீரியஸாக சொல்ல போனால் எனக்கு பயம் இருக்கு. இது ரொம்ப நாளாக நான் நோட் பண்ணிட்டு இருந்த விஷயமே இதுதான். இந்த வீட்டுக்கு நான் கூடிய வந்தது வந்துமே வந்து நோட் பண்ணிட்டு இருந்த விஷயமே இதுதான். இப்போமே பாத்ரூம் இருக்கலாம், இதை திறந்தா என்னடா ஏதோ சவுண்டு கேட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஓசிட்டே இருந்தேன். அதுக்கான விட இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, இதை ரெக்கார்டு பண்ணிடுவோம். ஒருவேளை அடுத்த விழாவுக்கு நான் உயிரோட இல்லைன்னா இருப்பேன். எனக்கு சீரியஸாக எனக்கு பயம் இருக்குதுங்க. சீரியஸாக இது பயத்தில் தான் இருக்கேன். மூஞ்சில் வந்து அந்த சிரிப்பு தன்மை வந்து அப்படி நார்மலாக இருக்கிற விஷயம். அது நேச்சர் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு இன்னும் புரியல இது என்ன நடக்குது. நாளைக்கு எங்கள் அம்மாட்ட போய் நான் காட்டலான்ட்டு இருக்கேன். எங்கள் அம்மாட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் சேர்த்து என்ன வருமோ இல்லையான்னு தெரில, பார்ப்போம். அடுத்த அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூஞ்சை கட்டி ஒரு விளாக் பண்ணும்போது எடுத்தோன்னே இப்படி ஒரு விளாக் அமையுமாங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, ஓகே, அது பிரச்சனை இல்லை. நான் உயிரோடு இருக்குன்னு வேண்டிக்கோங்க, அவ்வளோதான். வேணா நீங்கள் சில பேர் நம்பாமல் இருந்தால் சரி, நான் வந்து உங்களுக்காக லைவ் போடுறேன். ஓகேவா? லைவ்லேயே காட்டுறேன். இந்த டைம் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. நான் வந்து இந்த சைடு பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போகும்போதெல்லாம் இழுக்கும் போது அங்கே திறக்குது. பார்த்தீங்களா? திறந்துச்சு. என்ன கணக்குன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு. ஆனால் வந்து ஒரு மாதிரிதான் இருக்குது. பார்ப்போம். நான் உயிரோடு. சரி, நான் அடுத்த வ்ளாக் நிறைய வர வேண்டியது இருக்கு. கொஞ்சம் இந்த ஃபாரின் ட்ரிப்லாம் பிளான் போட்டு வச்சுருக்கேன். அதை பற்றி சொல்கிறேன். ஸ்டே டியூன். அவ்வளோதான். ஓகே, பாய்.